தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் பலியானார்கள். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தின் 3 பேருந்துகள் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வேளச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தன. அப்போது யார் முந்தி செல்வது என்ற போட்டா போட்டியில் அதிவேகமாக சென்றபோது வேளச்சேரி ரயில் நிலைய மேம்பாலம் அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பள்ளிக்கரணை நாராயணபுரத்தை சேர்ந்த சங்கீதா, கலையரசி ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 பெண்களின் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பேருந்து ஓட்டுநர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வாரத்திலே இந்த இடத்துல ரெண்டாவது ஆக்சிடென்ட் இது. இப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு எக்ஸல்ல 2 பேர் வந்தாங்க, 2 லேடிஸ். ஒரு பஸ் மேல ஒரு பஸ், அதாவது போட்டி போட்டு 3 பஸ் மொத்தம் வந்ததுல ஒரு பஸ் பிரைவேட் கம்பெனி பஸ், விப்ரோ கம்பெனி பஸ், ஒருத்தவங்க மேல ஏற்றி 2 பேரும் ஸ்பாட் அவுட் மண்டை நசுக்கி செத்துருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு ஏதாவது ஆக்ஷன் பண்ணியே கொடுத்தே ஆகணும். அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும். அவங்க பெட்டி கடை தான் வச்சிருக்காங்க, 3 குழந்தைங்க. இந்த பஸ்ஸுக்கு எதுவுமே இல்லை, ஆக்ஷன் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிட்டா. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எதுவுமே கிடையாதுங்க. எதுக்குதான் இந்த ரூல்ஸ், எது போலீஸ் எதுவுமே தெரியல. செத்து போயிட்டாங்க. நேற்றுக்கு நான் அவங்கள பார்த்தேன், இப்போ இல்ல. என்ன பண்றது? இதுதான் கவர்மெண்ட், அரசியல், ஆட்சி எல்லாமே. இதேபோல் சென்னை மேடவாக்கத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பேர் மீது அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து மோதியதில் மதியழகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.